வணக்கம். என்னோட பேர் முருகன். இந்த ஜிஎஸ்டி கோச்சிங்கில் இன்னைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த ஜிஎஸ்டியை பற்றி உங்களுக்கு மேபி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஏற்கனவே இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்து கம்பல்சரி. இன்னைக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பிஸ்னஸே இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு தான் வந்துட்டாச்சு. ஸோ இந்த ஜிஎஸ்டி தெரிஞ்சுக்கிறதால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயினாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் இப்போ தான் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ண முடியும். செகண்ட், ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி தெரிஞ்சுக்கிறது வந்து உங்கள் கம்பெனியில் உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பே இன்க்ரீஸ் ஆக போகுது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு நீங்களா உங்களுக்காக உங்கள் கம்பெனிக்கான ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்கல அப்படின்னா இது தெரிஞ்சிங்கன்னா அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்து அது வந்து உங்களுக்கு அகைன் உங்களுடைய ஒரு அடுத்த ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து, ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நான் ஆல்ரெடி கார்பரேட்டில் இருந்தாச்சு. நான் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கும் என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் ஆனால் எனக்கு சம்பளம் கிடைக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 கிராஸ் பண்ணிச்சிங்கன்னா, ஸ்மால் கம்பெனியில் மேக்ஸிமம் ஒரு 15,000 20,000 தான் கொடுப்பாங்க. ஒரு ஒரு மீடியம் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 30,000 40,000க்கு மேலே போகும்போது அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா எந்த கம்பெனியும் அந்த அளவுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு அதை யோசிக்கிறது இல்லை. அதை இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணி அவங்க கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ அடுத்து அதை விட்டு நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷனில் லாக் ஆகிருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிக்கும் அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு கேட்டகரிக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெண்டு 40 45 கிராஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸுக்கு தகுந்த ஒரு பெரிய கம்பெனிலே இருக்கலாம், சேலரி 1 lakh ப்ளஸ் 1.5 lakhs கூட கிடைக்கலாம். ஸோ அது இங்கே வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜில் கண்டினியூஸாக நீங்கள் அங்கே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து இல்லாமல் போகலாம். காரணம், பல காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் டெடிக்கேட்டடாக உங்கள் கம்பெனிக்காகவே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த 45 கிராஸ் ஆகும்போது கிட்ட கிட்ட வரும்போது உங்களுடைய குழந்தைகள் அடுத்து அவங்க 10th +2 காலேஜின்னு போகிற சுச்சுவேஷன், அவங்களுக்கான அட்மிஷன் அவங்களுக்கான எஜுகேஷனை நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது, அந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து சில ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம், உங்கள் வேலை ஸ்லோ டவுன் ஆகலாம். உங்களுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், ஆனால் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கும். இப்போ இதுவும் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. மூன்றாவதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சேலரி கொடுக்கறத இந்த சேலரிக்கு வந்து இந்த ரெண்டு காரணம் போதும். உங்களுடைய பீரியாரிட்டி கம்மியாகுது, கம்பெனி கொடுக்க வேண்டிய பீரியாரிட்டி கம்மியாகுது, உங்கள் ஹெல்த்தால் உங்கள் ஸ்லோனஸ் ஆகுது. அப்படின்னும் போது அவங்க ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்ய நடக்கணும், உங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறது போல அந்த சேலரியில் நான் வேற யாராவது வச்சு இந்த 2 பேர் வச்சு நான் அந்த வேலையை வாங்கிக்கலாமே அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ். இந்த சூழ்நிலை நான் சொன்ன லாஸ்ட் 2 கண்டிஷனில் இருக்கிறவங்க, 15 இயர்ஸ் ஆச்சு, என்னால் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆச்சு, என்னோட திறமைக்கு சம்பாதிக்க முடியாதுன்றவங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கும் என்னன்னா ஜாப் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். புது ஜாப் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருக்கலாம், கிடைச்சாலும் அந்த சேலரி ரீச் பண்ண முடியாது. கம்பெனி அதே சேலரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சேலரியில இந்த பெரிய 1 lakh 1.5 lakh சேலரி விட்டுட்டு அதே ஈக்குவலான அதுக்கு இன்னொரு கம்பெனி போகணும்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஜாபையும் குவிட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா உங்களுக்கு பெரிய சேவிங்ஸ்லாம் இருந்திருக்காது. ஏன்னா ரீசெண்டாக உங்களை
இன்னைக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பண்ணிக்கோ சொல்லிட்டு பெரிய சேவிங்ஸ் இல்லாத கண்டிஷன்ல என்ன ஆகும்னா மைண்ட் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷனை ஒரு கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு இதுவாக இருக்கும். அது வந்து ஃபேமிலியில் ரெஃப்ளெக்ட் ஆகும், பர்சனல் லைஃப்பில் ரெஃப்ளெக்ட் ஆகும், ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டியில் ரெஃப்ளெக்ட் ஆகும், உங்கள் மூடு டல்லாக இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்னடா செய்யலாம் என்னடா செய்யலாம்னு தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. ரெண்டாவது இன்னொரு ஜாப் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு போயிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்ததான் கமிட்மெண்ட் ஜாஸ்தி இருக்குன்னா குழந்தைங்கள படிக்க வைக்கணும், அவங்க அடுத்த மேரேஜ் அப்படின்ற சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுக்கு நீங்கள் நிறையா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கான்ஃபிடென்ஸ் இருக்காது. புதுசாக போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு பெஸ்டான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றது. ஸோ இன்னைக்கு அதுக்கான தேவைகள் நிறைய இருக்கு நான் சொல்ல முடியும். ஏன்னா எனி பிஸ்னஸ் வந்தாலும் சின்னவங்க ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தவங்களாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ரெண்டாவது இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ் புதுசாக இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்ல பெரிய ஜாப் கிடையாது. ஓகே, கவர்மெண்ட்லேயும் பெருசான ரெக்ரூட்மெண்ட்ல பெருசாக எடுத்துகிட்டு போகலை. ஸோ அப்போ உங்களுக்கு எங்கேயுமே ஜாப் இல்லை அப்படின்னும் போது ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கான ஒரு வாழ்வியலுக்கான தேவைக்கு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஸோ ஒன்று பிஸ்னஸ் தான் ஒன்று நிறைய பேருங்க சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி அவங்க அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஒரு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது ஸோ தேவைகள் நிறைய இருக்கு. அடுத்து இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளரிக்கல் ஒர்க்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தேவை நிறைய ஆயிடுச்சு. இப்போ முன்னாடியாவது லிமிட்டடாக இருந்தது. என்னதானே வந்து நம்ம பல்வேறு வகையான டாக்ஸஸ் இருந்தாலும் அப்போ வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் இருந்ததால அதெல்லாம் அப்பப்போ ஃபெயில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நிறைய கிளரிக்கல் டேட்டா ஒர்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ தேவை நிறைய இருக்கு. அகைன் இதெல்லாமே சிஏ பார்த்துக்குவாங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்போதைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4.5 lakh பீப்புள் மட்டும்தான். ஆனால் நம்பர் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,38,00,000 பேர் வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர்ஸால அவ்வளோ பண்ண முடியாது. ப்ளஸ் நமக்கு அந்த கம்பெனிங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் தான் அவங்களுக்கு அவன் இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ரொஃபஷனுக்கான தேவை ஜாஸ்தி இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மினிமம் ஒரு 50லேருந்து ஒரு 100 கன்சர்ன் எடுத்துட்டீங்கன்னாவே தாராளமா மினிமமா உங்களுக்கு வந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு ஸ்மால் பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி வராருன்னா கூட அவர்கிட்ட கூட மினிமம் மாசத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபைலிங் ஒரு 5,000 5 lakh ஒரு மாசம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க, இல்ல 1000 rupees வரையும் சார்ஜ் பண்றவங்க இருக்காங்க. இப்போ ஆவரேஜா மினிமம் 500 to 1000 rupees பெர் மந்த் ரிட்டர்ன் ஃபைலுக்கு சார்ஜ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எப்படி அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ இதுலயே வந்து ஒரு 6,000 to 12,000 ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் அது இல்லாம அவங்களுக்கு ஒரு ஃபைனல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அங்க ஒரு 3 to 5,000 rupees நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா நான் ஒரு 12,000 rupees நான் ஒரு ஒரு பிசினஸ்க்கு எடுத்துட்டேன்னா கூட ஒரு 100 கஸ்டமர் எடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு 12 lakh rupees நீங்க பண்ண முடியும். ஒரு ஒரு அசிஸ்டன்ட் வச்சு ஈஸியாக நீங்க ஒரு 10,000 to 12,000 15,000 rupees சேலரி கொடுத்தா கூட ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்க வந்து நீங்க சேலரிக்கு ஸ்பெண்ட் பண்ணா கூட ஈஸியா பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு 10 lakh rupees உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது தவிர மற்ற சர்வீசஸ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு. நான் இது சொல்றது ஒன்லி ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் மட்டும்தான். அது தவிர அவங்களுக்கு நிறைய வருஷத்துக்கு ப்ரொஜெக்ஷன் போட தேவை இருக்கும். ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், எவ்ரி இயர் ரினியூவல் பண்ண வேண்டியிருக்கும், ஜென்ஜா அட்ரஸ் பண்ணுவாங்க. நிறைய இது மாதிரி அடிஷ்னல் பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்க டைம் கன்வீனியன்ட்ல இருக்கும். உங்க டைம்ல நீங்க ஃப்ளெக்சிபிள் டைம்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் ஹவர்ஸ் மாதிரி இப்போ 9 to 12 9 to 6 அப்படிதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. எந்த டைமாவது உங்க ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் உங்க பர்சனல் ப்ரியாரிட்டியும் கொடுத்துட்டு வேணும்னா ஈவினிங் டைம்ல நைட் டைம்ல உட்காந்து கூட நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஃப்ரீடம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு பிசினஸ் வாய்ப்பை உங்க வீட்டு பக்கத்துல இருந்துட்டே வீட்டில இருந்துட்டே கூட
நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மாதிரி சின்னதாக சிம்பிளாக கூட பண்ணி கூட பண்ண முடியும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டாக்ஸ் கன்சல்டன்சி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ இன்னொரு வீடியோவில் இருக்குது. ஸோ அது ஃபுல் செட்டாக எப்படி நீங்கள் உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ப்ரமோட் எப்படி பண்ணுறது, என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் பண்ணலாம், என்ன பொட்டன்ஷியல் ஏர்னிங் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஒரு 10-15 வீடியோ கிட்ட. ஸோ அதில் வேணும்னா நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும்னு எனக்கு கண்டக்ட் பண்ண கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போதைக்கு இந்த இந்த கோர்ஸ் நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து இன்னொரு கோர்ஸ் இன்கம் டேக்ஸ் பற்றி தேவை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இஎஸ்ஐ பிஎஃப் பற்றி ஒரு கோர்ஸ் செப்பரேட்டாக ரெடி ஆகும். லேபர் லா அது மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு கோர்சஸ் வந்து நம்ம அதை செப்பரேட்டாக பிளான் பண்ணுறோம். ஸோ என்னென்னா லீகலாக ஒரு பிஸ்னஸுக்கு தேவை இருக்கும். அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கோர்ஸாக உங்களுக்கு பண்ணித்தர போகிறேன். சிலது வந்து ஃப்ரீயாகவும் வரும், சிலது வந்து சார்ஜபிளாக வந்துட்டு இருக்கும். பட் தொடர்ந்து நம்ம கம்யூனிட்டியோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. மெயினாக என்னுடைய நோக்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இது வந்து இந்த கோர்சஸ் வந்து கொரோனா டைமில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் ஜாப் வெளியே வந்துட்டாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40,000 கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த ஜாப்ல எங்கேயும் அதே சேலரியில கிடைக்கல. ஸோ கிடைச்சா கம்மியான சேலரியில கிடைக்குது, இல்லை அந்த அதே சேலரியில கிடைக்குது. ஆனால் ஒர்க் லோட் மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைய பேரால் இதை மெயின்டைன் பண்ண முடியாமல் வெளியே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுறேன். இதுக்காக நான் சார்ஜஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம். பட் இந்த சார்ஜஸை விட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கன்சல்டன்சியை ரன் பண்ணணும், இல்லை உங்கள் ஜாப்ல ப்ரமோட் ஆகி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், இல்லை வீட்டில இருந்து உங்களுடைய ஃப்ரீ டைம் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு ஒரு மெயினாக விமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அவங்க எஜுகேஷனை விட்டுட்டு வீட்டில் திருப்பி வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அட்லீஸ்ட் அவங்க மார்னிங்கில் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் வேற எது நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் கூட எடுத்து பண்ணால் கூட மினிமமாக மாதம் ஒரு 20,000 30,000 செஞ்சால் கூட ஒரு பெரிய இன்கம் தான். ஸோ அந்த வகையில் அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே போல் இது வந்து ஒன்லி பிகாம் காமர்ஸ் முடிச்சவங்க சைட் தான் இது பண்ணணுன்றது கிடையாது. யார் ஒன்றா ஏன்னா இது வந்து டாக்ஸேஷன் ஒரு பிஸ்னஸ் ரெகுலர் டிரான்சாக்ஷன் நம்ம வாழ்வியலோட தொடர்ந்து சேர்ந்து இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான். இது யார் ஒன்றா கற்றுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கே அதை எங்கெங்கே எது எது தேவை இருக்குன்றதை பாஸ் பண்ணி அந்த தேவையை நீங்களே தேடி எடுத்துக்கு வேற அளவுக்கு பண்ணுவீங்க. நானும் என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்ம வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டியை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் போகலாம். தேங்க்யூ. இதோட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.